நானும் ரவுடிதான் படத்தில் நடித்தபோது இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலிக்க தொடங்கினார் நயன்தாரா. விக்கி நயன் இடையேயான காதல் 2022ஆம் ஆண்டு நடந்த திருமணம் மூலம் ஹாப்பி எண்டிங்காக அமைந்தது. அப்போதே நயனின் திருமண வீடியோ OTT ரைட்ஸை நெட்ஃபிளிக்ஸ் வாங்க அதன் ரிலீஸுக்காக ரசிகர்கள் காத்திருந்தனர். இந்த திருமண வீடியோ ஒரு கட்டத்தில் நயனின் பயோபிக் டாக்குமெண்ட்ரியாக மாற அதில் நானும் ரவுடிதான் படத்தின் பாடல் காட்சிகளை பயன்படுத்த விரும்பினார் நயன்தாரா. இதற்காக நானும் ரவுடிதான் படத்தின் தயாரிப்பாளர் தனுஷிடம் NOC கேட்க அதற்கு அவர் மறுத்துவிட்டதாக சொல்லப்பட்டது. இதனால் ஒரு கட்டத்தில் தனுஷின் அனுமதி இல்லாமலேயே நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளை நயனின் டாக்குமெண்ட்ரியில் பயன்படுத்த அதற்கு 10 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினார் நடிகர் தனுஷ். இதனால் கடுப்பான நயன்தாரா பக்கமாக அறிக்கை விட்டதோடு தனுஷை லைன் பை லைன் பர்சனலாகவும் அட்டாக் செய்திருந்தார். நயனின் இந்த அறிக்கைக்கு தனுஷுடன் ஜோடியாக நடித்த நடிகைகளிடமிருந்தே ஆதரவு கிடைத்தது. இந்த பரபரப்பு அடங்கும் முன்னர் சமீபத்தில் நடந்த சினிமா பிரபலத்தின் திருமண நிகழ்ச்சியில் நயனும் தனுஷும் ஒரே நேரத்தில் கலந்து கொண்டு மேலும் ஹைப் கொடுத்தனர். முன்வரிசையில் தனுஷ் ஒரு பக்கம் அமைதியாக அமர்ந்திருக்க அதற்கு நேர்வரிசையில் கால் மேல் கால் போட்டு கெத்தாக அமர்ந்திருந்தார் நயன். இந்த போட்டோ சோசியல் மீடியாவில் வைரலாக அதற்கு படையப்பா டெம்ப்ளேட் போட்டு ட்ரெண்ட் செய்தனர் நெட்டிசன்கள். இந்த நிலையில் பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துள்ள நயன் தனுஷுடனான பிரச்சனை குறித்து ஓப்பனாக பேசியுள்ளார். அதில் தனுஷின் மேனேஜர் அவரது நண்பர்கள் ஆகியோர் மூலம் NOC பற்றி பேச முயற்சி செய்தோம். ஆனால் அவை எதற்கும் தனுஷிடமிருந்து பதிலே வரவில்லை. எனது ஆவணப்படத்தில் பயன்படுத்தப்பட்ட போட்டோ வீடியோ அனைத்தும் எங்களது மொபைலில் எடுக்கப்பட்டதுதான். இருந்தாலும் தனுஷிடம் NOC கேட்க நினைத்தேன். இந்த NOC பஞ்சாயத்தை கூட நான் பெரிதாக எடுத்துக்கல. இருவருமே சேர்ந்து நடித்துள்ளோம், நல்ல நண்பர்களாக பழகியுள்ளோம். அந்த நட்பின் அடிப்படையில் தனுஷிடம் ஒருமுறை போனில் பேச வேண்டும் என கேட்டேன். அதற்கு கூட அவர் சம்மதிக்கவில்லை. அதுதான் எனக்கு வருத்தம். இருவருக்கும் நடுவில் இருப்பவர்கள் யாராவது என்னை பற்றி அவரிடமோ அல்லது அவரை பற்றி என்னிடமோ தவறாக சொல்லியிருக்கலாம். அதனை சரி செய்துவிட ஒருமுறை போனில் பேச நினைத்தேன். ஆனால் தனுஷ் அதனை புரிந்து கொள்ளவில்லை என கூறியுள்ளார். நயனின் இந்த பேட்டி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.